பாறைகளுக்கு நடுவே ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். காதலியை தவறாக பேசியதால் நடந்த கொடூர கொலை இது. இரவோடு இரவாக வேனில் ஏற்றி அழைத்துச் செல்லப்படும் இவர்கள்தான் உயிர் நண்பனை கொன்று போட்ட விபரீத இளைஞர்கள். நண்பனின் தலையில் கல்லை போட்டு குன்றுவிட்டு சடலத்தை பாறை இடுக்கில் உள்ள முட்புதரில் வீசிவிட்டு எஸ்கேப்பான 4 கொடூர இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராமத்தை சேர்ந்த சசிகுமார். 22 வயதாகிறது. இவரது சொந்த ஊர் வடசிறுவலூர். அகூரில் தங்கி பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. தற்போது இவரது மனைவி கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியே சென்ற சசிகுமார் மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அக்கம் பக்கத்தில் தேடியும் எந்த பதிலும் இல்லை. இதனால் கணவன் சசிகுமாரை காணவில்லை என 3ஆம் தேதி அன்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அவரது மனைவி. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சசிகுமாரை வலைவீசி தேடி உள்ளனர். அப்போதுதான் சசிகுமார் கடைசியாக அவரது நண்பரான ஜெகதீசன் என்பவருடன் சென்றது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் ஜெகதீசனை தட்டி தூக்கி வந்து விசாரித்துள்ளனர். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. ஜெகதீசன் காதலிக்கும் பெண்ணை சசிகுமார் தவறாக பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெகதீசன் சசிகுமாரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி 30ஆம் தேதி அன்று அவரது நண்பர் ஜெகன்குமார், ஏழுமலை மற்றும் ஒரு சிறாருடன் சேர்ந்து களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று சசிகுமாரை தனியல் கிராமத்தில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து மது குடிக்க அழைத்து சென்றுள்ளனர். அங்கே போதை தலைக்கேறி உள்ளது. நிதானத்தை இழந்த பின் சசிகுமாரின் தலையில் பின்பக்கமாக இருந்து சுத்தியலால் அடித்து தாக்கி இருக்கிறது ஜெகதீசன் அண்ட் கோ. அந்த தாக்குதலில் மயங்கி விழுந்த சசிகுமாரின் தலையில் பெரிய கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு சசிகுமார் உடலை இருசக்கர வாகனத்தில் வைத்து வட சிறுவலூர் கிராமத்தில் உள்ள பந்தக்கள்ளு என்ற இடத்தில் பாறைகளுக்கு இடையே இருக்கும் முட்புதரில் வீசி சென்றதும் தெரியவந்தது. அதன் பேரில் சசிகுமாரின் அழுகிய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் ஜெகதீசன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.